அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்யே கேலா நிர்மித தூமுரலோச்சனவதே ஹே ஷண்ட முண்டார்த்தனி நிஷேஷிகிருத ரத்த பீஜ தனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத் வம்சனி சங்கரா துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை, திரையோதசி திதி 9:24 காலை. பின் சதுர்த்தசி திதி, சுவாதி நட்சத்திரம் 11:34 காலை. பின் விசாக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைக்கி பூராமே யோகம் நல்லா இருக்குது. ராகு காலம் 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளியல் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சுக்கிரனுடைய வாரம். இந்த வாரத்தில் பொதுவாக பெண்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு தீபம் ஏற்றுற போது பட்டு புடவை கட்டிண்டு தீபம் ஏற்றுறது பெரிய சிறப்பு. காலை மாலை 2 வேளையும் பட்டு உடுத்தி தீபம் ஏற்றுறது, வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது, வெள்ளி டம்ளரில் பால் குடிக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய பவர் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் அந்த தீபம் ஏற்றுகின்ற பொழுது பட்டு புடவை கட்டின்ட்டு தான் ஏதாவது ஒரு வேளையாவது, காலையாவது இல்லைன்னா மாலையிலையாவது பட்டு புடவை கட்டிக்கிட்டு தீபம் ஏற்றுனாங்கன்னா அந்த சுக்கிரனுடைய பவர், ஆற்றல் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பட்டு உடுத்துவது மிகவும் சிறப்பு. அருமையான நாள் வெள்ளிக்கிழமை. அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்று குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. உங்களுக்கு மேஷ ராசிக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி 7ல் இருக்கார். அவர் கொஞ்சம் தேய்விரை சந்திரன் என்று இருக்கிறாரு. அதனால் மற்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு எல்லா நல்ல காரியங்களும் சுப காரியங்கள்லாம் நடக்கும் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு சரியில்லை, ஜென்ம குரு, பிரச்சனைக்குரிய காலம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டுறாதீங்க. ஏதாவது புதிய முயற்சிகள்லாம் பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கு 2 கிரகம், பெரிய கிரகம் 2 பலமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு யோகமான கிரகம் சனியும் ஆகும். சனி 9-10 கூடியவன், கர்மாதிபத்த யோகம் பெற்றவன். அதாவது ரிஷபலக்கணம், ரிஷபராசி 2 வரைக்குமே அந்த சனியும், சனி பகவானும் புதனும் மிக உயர்ந்தது. அதே மாதிரி ராகுவும் நல்ல கிரகம். ராகு பகை இல்லை சுக்கிரனோட. அதனால் அவங்க 2 பேரும் பலமாக இருக்காங்க. அதாவது ராகு 11 இருக்குது, சனி 10ல் இருக்குது. உங்களுக்கு குரு பலமாக இல்லாட்டாலும் இந்த சனியும் ராகு பலமாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்வது. அன்பான மிதுன ராசி என்பதிலே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. குரு 12ல் இருப்பது அவ்வளோ சாக்கியம் இல்லை. அது தேவையில்லாத விரயங்களை எடுத்து விடும். நல்ல விரயமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு 4-5 மாதம் தான். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் கவனம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவை. அடுத்து கடகராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று அருமையாக இருக்குது. நல்ல காரியங்களை எல்லாம் செய்யலாம். திருமணம் செய்யலாம், வியாபாரம் தொடங்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல காரியங்களாம், வீடு கட்டலாம். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், தசாநாதன் பலமாக இருக்கணும். கோச்சார பலனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. தசாநாதன் அவர்களுக்கு நல்ல பலமாக இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அன்பான கடகராசி என்பதிலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க.
அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு வந்து சனி பகவான் 7ல் இருக்கார். மனைவியினுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் சற்று கவனம் தேவை. அடுத்தபடியாக அன்பான சிம்ம ராசி என்பதில் குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் இருந்தால் பவிசை கூறப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கோங்க. மேலதிகாரிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக நடங்கோ. செய்கிற தொழிலில் வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக மெதுவாக பந்தோஷம் நடந்துக்கோங்க. கோபமாக பேசாதீங்க. அதனால் நல்லது நடக்கும். கவனமும் ஆனால் நம்ம கவனமாக நடந்துக்கிட்டோம்னா நல்லது நடக்கும். அதனால் பார்த்து கவனம் தேவை. அடுத்து கன்னிராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா காரியமும் செய்யலாம். அதாவது கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா, குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அவங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நல்ல காரியங்கள்லாம், இது வந்து தனித்தனியாக அவனு சொல்லணுங்க தேவையில்லை. அதனால் நல்ல காரியங்கள்லாம் என்னென்ன நல்ல காரியங்கள், மனுஷனுக்கு அத்தனையும் நல்ல காரியங்கள் தான். அவனுக்கு தேவை என்னவோ அனைத்தும் நல்ல காரியங்கள் தான். கல்வி, வேலை, தொழில், சம்பாத்தியம், திருமணம், குழந்தை, வீடு கட்டுதல், நிம்மதியாக வாழ்வது, இதெல்லாம் நல்ல காரியம் தானே. வேலை என்றால் என்ன? உத்தியோகம் பார்க்கலாம், இல்லைன்னா தனியார்கிட்ட வேலை பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று தான். கவர்மெண்ட்டில் தனியார்கிட்ட, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறத விட இப்போ தனியார்கிட்ட வேலை பார்த்தா சம்பளம் நிறைய கிடைக்குது. அப்படின்லாம் லட்சக்கணக்கில் சம்பளமெல்லாம் கிடைக்குது. அப்படிலாம் இருக்குது. அடுத்து கடல் பயணம், இதெல்லாம் நல்ல காரியங்கள் தானே. இதெல்லாம் இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அடுத்து துளாராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டம குரு நடக்குது. அஷ்டம குரு உங்களுக்கு நல்லது இல்லை, நல்லது செய்ய மாட்டார். அதனால் ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் முதலீடு செய்யாதீர்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 4 மாதம் பொறுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விருச்சிகர் உங்களுக்கு சனி பகவான் வந்து எப்படி இருக்காருன்னா சரியில்லை. ராகு பகவான் 6ல் இருக்கார். அவர் நல்லதை செய்வார், உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறார். இப்போ கடகராசி, கன்னிராசி, விருச்சிக ராசிக்கெல்லாம் இப்போ அருமையான நேரம். குரு நல்ல இடத்துல இருக்காங்க. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பொறுமையாக நடக்கணும். அவர்களுக்கு ஜாதகத்தில் வந்து தசாபுத்திகள் பலமாக இருக்கணும். தசாபுத்திகள்லாம் நல்லா இருந்ததுன்னா, கோச்சார பலனும் சிறப்பாக இருந்ததுன்னா உங்களை பிடிக்கவே முடியாது. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். காற்று அடிக்கிற போது தூக்கி கொள்ளணும். நல்ல காற்று அடிக்கிற போது நேரம் நல்ல வருவோம். நல்ல காரியங்கள்லாம் படிக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தவங்க. விருச்சிக ராசி என்பது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. அதனால் டென்ஷன் வேண்டாம். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு தனுசு ராசி என்பதெல்லாம் கெட்டிக்காரங்க. திறமை, எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்கும். அதை பயன்படுத்தும்போது 7.5 முடிஞ்சது. இப்போ சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். ராகு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான பலன். குரு சரியில்லை. உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதாவது நீர் சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் வரலாம். அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி என்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அடுத்து கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் பலமாக இல்லை. நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களே எக்கார்ந்து கொண்டு வேகமாக போகாதீங்க. காரில் போனீங்கன்னா 80க்கு மேலே போகாதீங்க. பைக்கில் போனீங்கன்னா 40க்கு மேலே போகாதீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் சனீஸ்வரன்னு சொல்லக்கூடாது. வண்டியிலேருந்து கீழே வந்துட்டு சனி 7.5 நடக்குது அதனால் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் வந்து மதி கொண்டு புத்தி கொண்டு படைக்க வேண்டும். அதனால் நமக்கு வந்து புத்தியை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ இருக்குது. அடுத்து மீன ராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 நடக்குது. கொஞ்சம் குழப்பமான நிலை தான் இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் ஏன்னா ராசியில் ராகு இருக்கார். இருந்தாலும் குருனுடைய பார்வை உங்களுக்கு புறமாக இருக்கிறது. அதனால் இந்த குருனுடைய பார்வை உங்களுக்கு வந்து ஒரு நல்லதெல்லாம் செய்யும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்ல முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வை வந்து புறமாக இருக்கிறது. அதனால் நல்ல காரியங்களாக நடக்கும். அன்பான நேயர்களே, மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பர்களே, சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். வன்னி பத்திரம் கிடைச்சா அதனால் அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடைக்கலன்னா வன்னி மரம் வாங்கி பயிர் செய்யுங்க. அதெல்லாம் பெரிய புண்ணியம். அதனால் அன்பான நேயர்களே,
கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது நான் ஒன்றை சொல்லுகிறேன், அதாவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறிக்கலாம். அதனால் அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அந்த பரிகாரம் என்ற வார்த்தையை நான் கொஞ்சம் அதிகமாக நான் சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, பரிகாரம் என்பது ஒரு பரிகாரத்தை நாம் செய்தோமையானால் அது காரியம் நடந்துருமா? எனக்கு அதில் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கிறது என்னுடைய வயது அனுபவத்தில். அதனால் நிறைய படித்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சாஸ்திரம் படித்தவங்களாம் நிறைய இருக்காங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தை நம்ம முறையாக செய்யணும். எதையுமே இப்போ நான் முறையாக செய்கிறது இல்லை. எதையும் முறையாக செய்தோமையானால், முறையான வைத்தியம் பண்ணோம்னா நோய் தீரும். முறையாக நம்ம ஒரு நல்ல ஜோதிடத்தை அணுகி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல வேதம் படித்தவங்களை வச்சு பரிகாரங்கள் பண்ணோம்னா அது நமக்கு நிவர்த்தி ஆகும். இதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை பண்ணால் அது ஒன்றும் நிவர்த்தி ஆகாது. அந்த மந்திரங்கள் இருக்குது பாருங்கள், தவறாக உச்சரித்தாலே அதுக்கு பலன் வேறு விதமாக போயிடும். அதனால தான் இந்த வடமொழி மந்திரங்களை அந்த சமஸ்கிருதத்தில் படித்து தான் அதை சொல்லணும். தமிழில் எழுதி வச்சு படித்தா உச்சரிப்பு தவறாக போயிடும். அதனால் அதில் தமிழில் எடுத்து வச்சுன்னு நம்ம படிக்கிறது அனுபவத்தினால படிக்கிறது வேறு. அப்படியே மனப்பாடமாக அனுபவத்தினால வர்ற கல்வி அது வேறு கணக்கு. அதில் பிழை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தமிழில் எழுதி வச்சுட்டு அதை படிக்கிற போது நிறைய தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வடமொழியில் சமஸ்கிருதத்தில் உச்சரிப்புகள் நிறைய வரும். அதே மாதிரி ஒரு சாணா இருக்குன்னா அந்த சாணாவுக்கு 4 சாணா இருக்குது. அந்த அது உச்சரிப்பு இப்படியெல்லாம் உச்சரிக்கின்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள், அன்போடு செய்யுங்கள், பக்தியோடு செய்யுங்கள். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாக வேண்டும். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒரு மனதோடு உன்னுடைய இறைவன் உன்னுடைய நாமத்தை நினைக்கின்ற உத்தமர்களுடைய உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாக வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்கள்லாம். ஏன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஒரு மனசோடு உனது திருவடியை நினைக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அன்பான நேயர்களே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கோவிலுக்கு நாம் என்னால் ஒன்றுமே முடியலை, ஒரு வில்வம் மட்டும்தான் பறிக்க முடியும், துளசி மட்டும்தான் சாத்த முடியும், அருகம்புல் மட்டும்தான் சாத்த முடியும்னா கோவில் இயங்காது. வசதி படைத்தவர்கள் நன்றாக செய்யலாம். அவங்க கோவிலுக்கு செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க, அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் நிறைய இப்போ நிறைய மக்கள்லாம் நல்லபடியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் கோவிலுக்கு நிறைய செய்கிறாங்க, நிறைவாக இருக்க, மன திருப்தியாக இருக்கிறது. சில இடங்களில் யாகங்கள்லாம் முறையாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் சிறப்பு. அதனால் அன்பான நேயர்களே, நீங்கள் சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் ஔவையார் சொன்னது. அதனால் இந்த சிவபுராணம் இருக்கு பாருங்க, அதுக்கு உலகத்தில் ஈடு திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகாதார். அது மாதிரி கந்த சஷ்டி கவசத்துக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே இல்லை. விநாயகர் அகவலுக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் இதெல்லாம் நமக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வத்தின் மேலே பிடிப்பு இருக்கும். ஒருத்தருக்கு முருகன் மேலே பிடிப்பு இருக்கும், ஒருத்தருக்கு விநாயகர் மேலே பிடிப்பு இருக்கும், ஒருத்தருக்கு சிவபெருமான் மேலே பிடிப்பு இருக்கும். இப்போ எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வங்கள் மேலேயும் பிடிப்பு இருக்கும். ஆனால் உள்ளார்ந்த ஒரு அன்பு விநாயகர் மேலே, ஆழ் மனதில் எனக்கு விநாயகர் தான் பதிஞ்சிருக்காரு. அதனால் அந்த விநாயகர் மேலே தான் எனக்கு இது. அதனால் ஏன்னு கேட்டால், நான் சின்ன வயசுலேருந்து அந்த விநாயகர் கோவிலே வளர்ந்தவன் தான். அப்படிங்கிறதுனால படித்ததும் அந்த விநாயகர் கோவிலிருந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு அந்த விநாயகருடைய ஆழ்ந்த செல்வ விநாயகர்னு பேர் அவருக்கு. அந்த செல்வ விநாயகருடைய அருள் எனக்கு எப்போதுமே கிடைக்கும் நம்பிக்கையோடு நான் அவரை உள்ளார்ந்த மனசில் அவரை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் நமக்கு 12 திருமுறைகள் எல்லாம் நமக்கு நால்வர்கள் நிறைய தந்திருக்கிறாங்க. அந்த 12 திருமுறை நமக்கு தெரிந்ததை, தமிழ் மந்திரம் தான், அதை ஈஸியாக பாராயணம் பண்ணிடலாம். அதை பாராயணம் செய்து நல்லொருள் பெற்று நோயில்லாத வாழ்வு பெற்று குழந்தை குட்டிகளோட பேரன்பத்திகளோட எல்லாரும் நிறைவாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமான சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.